அதிக காலம் ஆகவில்லை. சில மாதங்களுக்குப் பிறகு என் கணவர் இறந்துவிட்டார். இந்த அதிர்ச்சி எனக்கு மிகப் பெரியதாக இருந்தது. ஒரு நாள் ஒரு போலீஸ்காரர் என் வீட்டிற்கு வந்தார். அவர் என் மனதில் சொன்ன உண்மையைக் கேட்டதும் என் கால்களுக்கு கீழிருந்த நிலம் நழுவிவிட்டது போல் உணர்ந்தேன். என் பெயர் பிரியா. என் சொந்த தாய் தந்தை இல்லை. நான் என் மாமாவும் மாமியும் உடன் வாழ்ந்தேன். அவர்கள்தான் என்னை சிறுவயதிலிருந்தே வளர்த்தார்கள். அவர்களுக்குச் சொந்தமாக குழந்தை இல்லை. அதனால் என்னை எப்போதும் தங்கள் மகளாகவே அன்பு செய்தார்கள். என் ஒவ்வொரு சிறிய பெரிய தேவைகளையும் கவனித்தார்கள். நான் அவர்களின் சொந்த குழந்தை இல்லை என்ற உணர்வை ஒருபோதும் எனக்கு ஏற்படுத்தவில்லை. ஆனாலும் மனதின் ஏதோ ஒரு மூலையில் எப்போதும் எனக்கு தோன்றியது, இரத்த உறவும் வளர்த்த உறவும் வேறு வேறு. அதனால்தான் நான் வளரத் தொடங்கிய போது மாமா மாமிக்கு என் திருமணம் பற்றிய கவலை தொடங்கியது. நான் தோற்றத்தில் மிகவும் அழகாக இருந்தேன். முழு மொஹல்லாவிலும் மக்கள் என் புகழை பாடினார்கள். மாமா மாமி விரும்பினார்கள் என் திருமணம் ஏதாவது நல்ல குடும்பத்தில் நடைபெற வேண்டும். அதனால் என் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். நாங்கள் மிகவும் பணக்காரர்கள் இல்லை. சாதாரண மத்திய தர குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். அதனால் எங்கள் கனவுகளும் சாதாரணமாகவே இருந்தன. எனக்கு ஒரு நல்ல புத்திசாலி கணவன் கிடைக்க வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். எங்கள் மொஹல்லாவில் வசிக்கும் ஒரு அத்தை ஒரு நாள் எனக்காக ஒரு பையனை பற்றி சொன்னார்கள். பையனின் பெயர் ராஜீவ். அவர் லாரி ஓட்டுபவர். தோற்றத்தில் உயரமாக மிகவும் அழகாக இருந்தார். பேசும் விதமும் மிகவும் நன்றாக இருந்தது. மாமா மாமி அவரது பின்னணியை விசாரித்தபோது அவருக்கு மிகவும் பிடித்துவிட்டது. ஏனென்றால் அவர் உழைப்பாளி. தன் சொந்த வருமானத்தால் குடும்பத்தை நடத்தினார். அவரது சொந்த தாய் தந்தை இல்லை. வீட்டில் அவரது சிறிய சகோதரன் ரவி மட்டும் இருந்தான். சில நாட்களிலேயே இரு குடும்பங்களும் பேச்சுவார்த்தை முடித்துவிட்டன. பிறகு என் திருமணம் ராஜீவுடன் நடைபெற்றது. திருமண நாள் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய நாள். நான் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கப் போகிறேன். மனதில் மகிழ்ச்சியுடன் சற்று பயமும் இருந்தது. திருமணத்தின் அனைத்து சடங்குகளும் முடிந்தன. பிறகு அந்த இரவு வந்தது. நான் முதல் முறையாக என் புதிய வீட்டில் மணப்பெண்ணாக அமர்ந்திருந்தேன். நான் வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு கட்டிலின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தேன். அப்போது ராஜீவ் அறைக்குள் வந்தார். மெதுவாக என் முகத்தை மறைத்திருந்த மூடியை தூக்கினார். சிரித்துக்கொண்டே சொன்னார், "உண்மை சொல்வேன், நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். உன் புகழை சொல்லி மக்கள் சோர்வடைய மாட்டார்கள் போலிருக்கிறது." அவரது வார்த்தைகளைக் கேட்டு நான் மேலும் வெட்கப்பட்டேன். தலையை தாழ்த்தி அமர்ந்தேன். அவர் என் அருகில் அமர்ந்து சொன்னார், "வா, நான் உனக்கு ஏதோ காட்ட விரும்புகிறேன்." நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தேன். ஏனென்றால் இரவு மிகவும் ஆகிவிட்டது. ஆனால் அவர் சிரித்துக்கொண்டே என் கையை பிடித்து வெளியே அழைத்துச் சென்றார். வெளியே குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. எல்லா பக்கங்களிலும் அமைதி. வீட்டின் எதிரே ஒரு பெரிய லாரி நின்றது. அதை காட்டி அவர் சொன்னார், "இது என் லாரி. இதில்தான் நான் ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு பொருட்களை எடுத்துச் செல்கிறேன். இது வெறும் லாரி அல்ல. இது என் முழு உலகம். முன்பு என் தந்தையின் கனவு. இப்போது நான் என் உழைப்பால் அதை பராமரிக்கிறேன். நான் இதை என் குழந்தையைப் போல் நேசிக்கிறேன்." பிறகு சில கணங்கள் அமைதியாக இருந்து சொன்னார், "இன்று நான் உனக்கு என் வாழ்க்கையின் மிக விலைமதிப்பான பொருளை காட்டிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இப்போது நீ என் வாழ்க்கையின் பகுதி. எப்போதாவது நான் வேலைக்காக தொலைவில் இருந்தால் இதை பார்த்துக்கொள்." அவரது வார்த்தைகளைக் கேட்டு நான் மென்மையாக சிரித்தேன். தலையை ஆட்டி ஒப்புக்கொண்டேன். பிறகு நாங்கள் இருவரும் வீட்டிற்கு திரும்பினோம். வீடு பெரியதாக இல்லை. ஒரு சிறிய அறை, முன்னால் சிறிய முற்றம், ஒரு பக்கம் சமையலறை. ஆனால் அதில் நெருக்கம் மிகுந்திருந்தது. வீட்டின் ஒவ்வொரு பொருளிலும் உழைப்பும் அன்பும் கலந்திருப்பது போல் தோன்றியது. நாங்கள் இருவரும் நள்ளிரவு வரை உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது நான் அவரை கேட்டேன், "உன் சிறிய சகோதரன் ரவி திருமணத்திற்கு ஏன் வரவில்லை?" அவர் சொன்னார், "அவன் ஹாஸ்டலில் இருக்கிறான். தேர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதனால் வர முடியவில்லை. ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு நம்முடன் வந்து வாழ்வான்." நான் மனதில் நினைத்தேன், தேர்வு முடியும் வரை காத்திருந்தால் அவனும் திருமணத்தில் பங்கேற்க முடியும். ஆனால் நான் ஒன்றும் சொல்லவில்லை. அப்போது அவர் சிரித்துக்கொண்டே கேட்டார், "என்ன யோசிக்கிறாய்?" நான் சீக்கிரம் ஒன்றுமில்லை என்று சொல்லி பேச்சை மாற்றினேன். அடுத்த காலை என் கண் திறந்தபோது ராஜீவ் எனக்காக காலை உணவு கொண்டு வந்திருந்தார். அவர் சொன்னார், "சீக்கிரம் தயாராகிவிடு. இன்று நான் உன்னை வெளியே அழைத்துச் செல்கிறேன்." அவரது வார்த்தைகளைக் கேட்டு எனக்கு மகிழ்ச்சி. அவர் என் மகிழ்ச்சியை கவனிக்கிறார் என்று தோன்றியது. நாங்கள் இருவரும் வெளியே சென்றோம்.
ஒரு பெரிய உணவகத்தில் சாப்பிட்டோம். அவர் என்னை சந்தையில் சுற்றிக் காட்டினார். எனக்கு ஆடைகள், வளையல்கள் மற்றும் பிற சிறிய பெரிய பொருட்களையும் வாங்கித் தந்தார். முழு நாளும் அவரோடு நேரம் செலவிட்டதில் எனக்கு நன்றாக இருந்தது. என் அதிர்ஷ்டம் நன்றாகவே இருக்கிறது என்று தோன்றியது. மாலையில் நாங்கள் வீட்டிற்கு திரும்பினோம். மெல்ல மெல்ல நான் அந்த வீட்டிலும் வாழ்க்கையிலும் பழகினேன். சில நாட்களில் நான் வீடு மற்றும் சமையலறையின் அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டேன். ராஜீவ் காலையில் சீக்கிரம் வேலைக்குச் செல்வார். பல முறை நள்ளிரவில் வருவார். ஏனென்றால் அவரது வேலை அப்படி. ஆனால் எப்போது வீட்டிற்கு வந்தாலும் அவரது முகத்தில் புன்னகை இருக்கும். முதலில் என்னை கேட்பார், உன் நாள் எப்படி இருந்தது? இப்படி நாட்கள் கடந்தன. என் புதிய வாழ்க்கையில் மெல்ல மகிழ்ச்சியாக இருக்கத் தொடங்கினேன். இப்போது வீடும் சொந்தமாக தோன்றத் தொடங்கியது. ராஜீவுடன் ஒரு நெருக்கம் உணரப்பட்டது. கடவுள் உண்மையிலேயே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று தோன்றியது. ஆனால் எனக்கு சிறிதும் தெரியாது என் வாழ்க்கை மிக விரைவில் எப்படிப்பட்ட திருப்பத்தை அடையப் போகிறது என்று. அங்கிருந்து எல்லாம் மாறப்போகிறது. என் திருமணத்திற்கு இப்போது 2 மாதங்கள் ஆகிவிட்டன. நான் என் புதிய வீட்டையும் புதிய வாழ்க்கையையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். இப்போது இந்த வீடு அந்நியமாக தோன்றவில்லை, சொந்தமாக தோன்றத் தொடங்கியது. காலையில் கண் திறந்ததும் வீட்டு வேலைகளில் ஈடுபடுவேன். முற்றத்தை சுத்தம் செய்வேன். சமையலறையை பார்த்துக் கொள்வேன், சமைப்பேன். பிறகு முழு வீட்டையும் நன்றாக அமைப்பேன். ராஜீவ் என்னை மிகவும் கவனிப்பார். வீட்டின் எதிரே உள்ள கடைக்காரரிடம் முன்பே சொல்லியிருந்தார், என் மனைவி எப்போது வந்து என்ன பொருள் கேட்டாலும் கொடுத்துவிடு. கணக்கை உன் டைரியில் எழுதிக்கொள். மாத இறுதியில் நான் பணம் செலுத்திவிடுகிறேன். அதனால் எனக்கு எப்போதும் எந்த பொருளுக்கும் கவலை இல்லை. வீட்டில் ஏதாவது தேவைப்பட்டால் எதிர்கடையிலிருந்து வாங்கி வருவேன். மெல்ல கடைக்காரரும் என்னை அறிந்து கொண்டார். கேட்காமலேயே எனக்கு என்ன வேண்டும் என்று புரிந்து கொள்வார். மாதத்தில் நான் மிகவும் யோசிச்சு செலவு செய்வேன். எப்போதும் வீட்டின் தேவைக்கு தேவையான பொருட்களை மட்டுமே வாங்குவேன். சிறுவயதிலிருந்தே கற்றுக்கொண்டது. தேவையான அளவுக்கு மட்டும் செலவு செய்ய வேண்டும். ஒரு நாள் மாதம் முடிந்தது. ராஜீவ் கடைக்காரரின் முழு கணக்கையும் செலுத்திவிட்டு வீட்டிற்கு வந்தார். அவரது கையில் கடைக்காரரின் டைரி இருந்தது. சிரித்துக்கொண்டே என் அருகில் அமர்ந்து சொன்னார், அடையோ, இது என்ன? முழு மாதமும் வீட்டு பொருட்களை மட்டுமே வாங்கியிருக்கிறாய். உனக்காக ஒருபோதும் எதையும் வாங்கவில்லை. சாக்லேட் இல்லை, பிஸ்கெட் இல்லை, இனிப்பு இல்லை, வேறு எதுவும் இல்லை. ஏன் இப்படி? நான் சிரித்துக்கொண்டே சொன்னேன், எனக்கு இந்த பொருட்களின் மீது அதிக ஆசை இல்லை. அதனால்தான் தேவையான அளவுக்கு மட்டும் செலவு செய்கிறேன். என் வார்த்தைகளை கேட்டு அவர் சிறிது நேரம் என்னை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு சொன்னார், பிரியா, நீ இன்னும் உன்னை இந்த வீட்டில் விருந்தாளி என்று நினைக்கிறாயா? இந்த வீடு உனக்கும் சொந்தம். என் வருமானத்தின் மீது உனக்கும் எனக்குள்ள உரிமை உள்ளது. உனக்கு நன்றாக தோன்றும் எதை வேண்டுமானாலும் வாங்கு. உனக்கு ஏதாவது பிடித்திருந்தால் வாங்குவதில் யோசிக்காதே. நான் என் வாழ்க்கையின் பல ஆண்டுகளை தனியாக கழித்தேன். இப்போது என் வாழ்க்கையில் நீ வந்துவிட்டாய். உனக்கு எப்போதும் எந்த பொருளின் குறையும் இருக்கக்கூடாது என்று விரும்புகிறேன். உனக்கு ஏதாவது வேண்டுமானால் என்னிடம் சொல். நான் கொண்டு வருகிறேன். அவரது வார்த்தைகளைக் கேட்டு என் முகத்தில் புன்னகை வந்தது. அவரது வார்த்தைகளில் பாசாங்கு இல்லை. அவர் உண்மையிலேயே என்னை மிகவும் கவனிக்கிறார், மிகவும் நேசிக்கிறார். நான் மனதில் கடவுளுக்கு நன்றி சொன்னேன், இவ்வளவு நல்ல வாழ்க்கை துணையை தந்ததற்கு. மெல்ல நாட்கள் கடந்தன. எங்கள் வாழ்க்கை மிகவும் அமைதியாக செல்லத் தொடங்கியது. காலையில் அவர் வேலைக்குச் செல்வார், நான் வீட்டை பார்த்துக் கொள்வேன். மாலையில் அவர் வருவதற்காக காத்திருப்பேன். அவர் வந்ததும் வீட்டில் சலசலப்பு வந்துவிடும். வந்ததும் முதலில் என்னை கேட்பார், உன் நாள் எப்படி இருந்தது? பிறகு நாங்கள் இருவரும் உட்கார்ந்து பேசுவோம். அவரது இந்த பழக்கம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவர் எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் எனக்காக நேரம் ஒதுக்குவார். ஆனால் ஒரு நாள் ஏதோ நடந்தது. அது என் மனதில் ஒரு விசித்திரமான அமைதியின்மையை உருவாக்கியது. அந்த நாள் நான் சந்தைக்குச் சென்றேன். வீட்டிற்கு காய்கறிகள் வாங்க வேண்டும். சந்தையில் எப்போதும் போல் அதிக கூட்டம். மக்கள் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார்கள். கடைக்காரர்கள் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார்கள். எல்லாரும் தங்கள் தங்கள் வேலையில் மும்முரமாக இருந்தார்கள். நான் காய்கறிகள் வாங்கிக் கொண்டிருந்தேன். திடீரென்று என் பார்வை சாலையோரத்தில் அமர்ந்திருந்த ஒரு பிச்சைக்காரர் மீது விழுந்தது. அவரது ஆடைகள் அன்று அவர் எப்போதும் இருப்பது போலவே இன்றுமும் இருந்தார். நான் அவரது கண்களில் பார்த்து கேட்டேன், வேறு எங்காவது போயிருந்தாயா என்று. அவர் ஒரு நொடியும் சிந்திக்காமல் சொன்னார், இல்லை, நான் வேறு எங்கே போவேன்? பிறகு சிரித்துக்கொண்டே கேட்டார், முடிவில் நீ ஏன் இப்படி கேட்கிறாய்? நான் வேகமாக என் பேச்சை மாற்றி, அப்படித்தான் கேட்டேன் என்றேன்.
பிறகு சாப்பாடு பரிமாற எழுந்தேன். அப்போது அவர் சொன்னார், விடு, இன்று நான் சந்தையில் சாப்பிட்டு விட்டு வந்தேன். வழியில் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. அதனால் அங்கேயே சாப்பிட்டு விட்டேன். அவ்வளவு சொல்லிவிட்டு படுக்கையில் படுத்துக்கொண்டு சிறிது நேரத்திலேயே தூங்கவும் செய்தார். ஆனால் அன்று இரவு என் கண்களில் தூக்கம் இல்லை. நான் அவரது பக்கம் பார்த்து கொண்டே இருந்தேன். என் மனதில் மீண்டும் மீண்டும் அந்த பிச்சைக்காரர் சுற்றி கொண்டிருந்தார். நான் அந்த விஷயத்தை மறந்துவிட முயன்றால் முயன்ற அளவுக்கு அந்த முகம் என் முன் வந்துவிடும். நான் என்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தேன். இது வெறும் என் சந்தேகம்தான் என்று. ஆனால் என் இதயத்தின் ஏதோ ஒரு மூலையில் விசித்திரமான பயம் உருவாகிவிட்டிருந்தது. ஏதோ ஒன்று என்னிடமிருந்து மறைக்கப்படுவது போல் தோன்றியது. வரப்போகும் நாட்களில் ஒரு சிறிய சம்பவம் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியமாக மாறி முன்வரும் என்று எனக்கு சிறிதும் தோன்றவில்லை. ராஜீவிற்கும் பல கனவுகள் இருந்தன. ஒரு நாள் நம்முடைய சொந்த பெரிய வீடு இருக்க வேண்டும். வீட்டுக்கு வெளியே நம்முடைய சொந்த கார் நிற்க வேண்டும். நாம் ஒருபோதும் பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என்று அவர் விரும்பினார். அவர் அடிக்கடி இரவில் உட்கார்ந்து தன் கனவுகளைப் பற்றி என்னுடன் பேச்சுவார். நானும் அவரது பேச்சுகளை கேட்டு மகிழ்ச்சியடைவேன். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனைப் போலவே அவருக்கும் சில கனவுகள் இருந்தன. அவற்றை நிறைவேற்ற விரும்பினார். ஆனால் அவரது ஒரு விஷயம் எனக்கு எப்போதும் விசித்திரமாக தோன்றும். அது அவரது பணக்கணக்கு. எனக்கு ஒருபோதும் புரியவே இல்லை. சில சமயம் இந்த மாதம் வேலை குறைவாக கிடைத்தது, பணம் மிச்சமில்லை என்பார். சில சமயம் திடீரென அவரிடம் அவ்வளவு பணம் வந்துவிடும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் பலமுறை கேட்க நினைத்தேன். ஆனால் பிறகு யோசிப்பேன், நான் வீணாக அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கிறேனோ என்று. ஒரு நாள், மாதத்தின் கடைசி நாள், மின்சார கட்டணம் செலுத்தப்பட்டு விட்டது. வீட்டில் மளிகை பொருட்கள் வந்துவிட்டன. மற்ற அவசியமான செலவுகளும் முடிந்துவிட்டன. 2 நாட்களுக்கு முன் ராஜு சொல்லிக் கொண்டிருந்தார், இந்த முறை என்னிடம் அதிக பணம் மிச்சமில்லை. அடுத்த மாதம் வரை கொஞ்சம் கவனமாக செலவு செய்ய வேண்டும். நான் அவரது வார்த்தையை நம்பினேன். ஆனால் அதே நாளில் நான் அவரது துணிகளை துவைக்க எடுக்கும்போது அவரது பேண்டின் பாக்கெட்டில் இருந்து ஒரு காகிதம் கிடைத்தது. முதலில் யோசித்தேன், ஏதோ ரசீதாக இருக்கும் என்று. ஆனால் அதை திறந்து பார்த்தபோது என் கால்களுக்கு கீழே நிலம் நழுவிவிட்டது. அது 60,000 ரூபாய் காசோலை. நான் சில நிமிடங்கள் அதை கையில் பிடித்துக்கொண்டு நின்றுவிட்டேன். எனக்கு புரியவே இல்லை. இது என்ன? அவரிடம் பணம் இல்லை என்றால் இந்த 60,000 காசோலை எங்கிருந்து வந்தது? அதை பற்றி என்னிடம் ஏன் சொல்லவில்லை? என் மனதில் ஒன்றன் பின் ஒன்றாக கேள்விகள் எழுந்தன. அவர் என்னிடையிருந்து ஏதாவது மறைத்துக் கொண்டிருக்கிறாரா? அவரது வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறதா? அதை பற்றி எனக்கு தெரியாதா? நான் நீண்ட நேரம் அந்த காசோலையையே பார்த்து கொண்டிருந்தேன். முடிவில் முடிவு செய்தேன், இப்போது நான் அவரை ஒன்றும் கேட்க மாட்டேன். அந்த காசோலையை என்னிடம் வைத்துக் கொண்டேன். கொஞ்சம் நாட்களுக்குப் பிறகு அவரே இதை பற்றி என்னிடம் பேசுவார் என்று யோசித்தேன். ஆனால் நாட்கள் கடந்தன. அவர் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. 2 நாட்கள் கழிந்தன. பிறகு 1 வாரம் கழிந்தது. பார்த்து கொண்டே 15 நாட்கள் கடந்துவிட்டன. ஆனால் அவர் காசோலையை பற்றி குறிப்பிடவும் இல்லை. இப்போது என் மனதின் சந்தேகம் அதிகமாகத் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் யோசிப்பேன், இன்று அவர் சொல்லுவார் என்று. ஆனால் அப்படி ஒருபோதும் நடக்கவில்லை. பிறகு ஒரு நாள் மாலையில் அவர் வேலையிலிருந்து வீட்டிற்கு வந்தார். முகத்தில் எப்போதும் போல் சிரிப்பு இருந்தது. ஆனால் இந்த முறை அவரது கண்களில் லேசான அமைதியின்மை தெரிந்தது. அவர் சிறிது நேரம் இங்கும் அங்கும் பார்த்து கொண்டிருந்தார். பிறகு திடீரென என்னிடம் வந்து சொன்னார், பிரியா, என் பாக்கெட்டிலிருந்து உனக்கு ஏதாவது கிடைத்ததா? அவரது இந்த கேள்வியை கேட்டதும் என் இதயம் ஒரு நொடி உரக்கத் துடித்தது. ஆனால் நான் என் முகத்தில் எதுவும் தெரியாமல் பார்த்து கொண்டு சாதாரண குரலில் சொன்னேன், இல்லை, எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. அவர் சில நிமிடங்கள் என் முன் பார்த்து கொண்டிருந்தார். பிறகு கேட்டார், சரியாக பார்த்தாயா? நான் சொன்னேன், ஆமாம், நன்றாக பார்த்தேன். முடிவில் என்ன விஷயம்? உங்களுக்கு ஏதாவது தொலைந்து விட்டதா? அவர் உடனே சொன்னார், இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படித்தான் கேட்டேன். நான் மீண்டும் கேட்டேன், ஒன்றும் தொலையவில்லை என்றால் நீங்கள் எதை தேடிக் கொண்டிருந்தீர்கள்? அவர் லேசாக சிரித்துச் சொன்னார், அட, ஒன்றும் இல்லை, அப்படித்தான் கேட்டேன். ஆனால் அவர் தன் பேச்சை மாற்றிவிட்டார். எப்போதும் மாற்றுவது போல. நான் அவரை பார்த்து கொண்டே இருந்தேன். ஏனென்றால் நான் அவரை ஏதேனும் கேள்வி கேட்கும்போது அதற்கு அவர் பதில் சொல்ல விரும்பாவிட்டால் மிகவும் அன்பாக பேச்சை திருப்பி விடுவார். அவரது இந்த விஷயம்தான் என்னை மிகவும் குழப்பியது. அவர் ஒருபோதும் கோபம் கொள்ள மாட்டார்.
ஒருபோதும் என்னுடன் உரத்த குரலில் பேசமாட்டார். ஆனால் அவ்வளவு மென்மையாக பதில் சொல்வார். எதிரில் இருப்பவர் மேலும் கேள்வி கேட்கவே முடியாது. ஆனால் இந்த முறை என் மனம் நம்பத் தயாராக இல்லை. மனம் தெளிவாக உணர்ந்தது, அவர் என்னிடமிருந்து ஏதாவது மறைத்துக் கொண்டிருக்கிறார். அது சிறிய விஷயம் அல்ல. அன்று இரவும் அவர் சாதாரணமாக சாப்பிட்டு படுத்துக்கொண்டார். ஆனால் என் கண்களில் தூக்கம் இல்லை. நான் கூரையை பார்த்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் அந்த 60,000 காசோலை என் முன் சுற்றி கொண்டிருந்தது. அந்த காசோலை அவரது வேலையுடையதாக இருந்தால் அதை எனக்கு ஏன் சொல்லவில்லை? அது அவரது வேலையுடையது இல்லையென்றால் அது அவரிடமிருந்து எங்கிருந்து வந்தது? இப்படி மெதுவாக எனக்கு உணரத் தொடங்கியது, ராஜீவின் வாழ்க்கை தோன்றுவது போல் அவ்வளவு எளிமையானது அல்ல. பகலில் அவர் ஒரு சாதாரண ட்ரக் டிரைவராக தோன்றுவார். ஆனால் அவரது சுற்றிலும் சில விஷயங்கள் இருந்தன. அவை ஒன்றுக்கொன்று சரியாக பொருந்தவில்லை. சில சமயம் திடீரென பணம் வந்துவிடும். சில சமயம் என்னிடம் ஒன்றும் இல்லை என்பார். சில சமயம் நள்ளிரவில் வீட்டிற்கு வருவார். சில சமயம் காரணமின்றி பேச்சுகளை தவிர்த்து விடுவார். மிகப்பெரிய விஷயம், அந்த பிச்சைக்காரர் நான் சந்தையில் பார்த்தவர். அவரது முகம் இன்றும் என் மனதிலிருந்து போகவில்லை. இந்த எல்லா விஷயங்களுக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என் இதயம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தது, எங்கோ ஏதோ ஒரு பெரிய ரகசியம் மறைந்திருக்கிறது. உலகத்தில் எனக்கு சொந்தமாக யாரும் இல்லை. என் பெற்றோர் சிறுவயதிலேயே என்னை விட்டு சென்று விட்டார்கள். மாமா மாமி என்னை வளர்த்தார்கள். ஆனால் திருமணத்திற்கு பிறகு என் முழு உலகமும் ராஜீவ் மட்டுமே. நான் அவரை மிகவும் நேசித்தேன். அவரை கண்களை மூடிக்கொண்டு நம்ப விரும்பினேன். அவர் என்னை ஏமாற்ற முடியும் என்றோ என் நம்பிக்கையை உடைக்க முடியும் என்றோ நான் யோசிக்கவே முடியவில்லை. ஆனால் இப்போது என் முன் அத்தகைய கேள்விகள் எழுந்தன. அவற்றுக்கு பதில் எனக்கு வேண்டும். நான் ஒவ்வொரு முறையும் என்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்வேன். நான் வீணாக அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று. ஆனால் பிறகு ஏதோ புதிய விஷயம் முன்வந்துவிடும். என் சந்தேகம் முன்பை விட ஆழமாகும். அன்று இரவு நான் என் மனதில் ஒரு முடிவு எடுத்துவிட்டேன். நான் இனி இருளில் இருக்க மாட்டேன். எதுவானாலும் நடக்கட்டும். உண்மை என்ன என்பதை அறிந்துதான் ஆக வேண்டும். இந்த 60 காசோலை எங்கிருந்து வந்தது? அந்த பிச்சைக்காரர் யார்? ராஜீவ் என்னிடமிருந்து எதை மறைத்துக் கொண்டிருந்தார்? நான் முடிவு செய்தேன். இனி ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் செலுத்துவேன். அவர் வரும் போகும் நேரத்தை கவனிப்பேன். அவரது பேச்சுகளை கவனமாக கேட்பேன். தேவைப்பட்டால் அவரது பின்னாலும் செல்வேன். ஏனென்றால் இப்போது இது வெறும் சந்தேகம் அல்ல. என் வாழ்க்கையின் மிகப்பெரிய கேள்வியாக மாறிவிட்டது. இதற்கு பதில் கிடைக்கும் வரை எனக்கு அமைதி கிடைக்காது. ஒரு நாள் ராஜீவ் என்னை தன்னுடன் சந்தைக்கு அழைத்துச் சென்றார். அன்று என் மனமும் மிகவும் நன்றாக இருந்தது. ஏனென்றால் பல நாட்களுக்கு பிறகு இருவரும் சேர்ந்து வெளியே சென்றிருந்தோம். வழியில் நான் பேசிக்கொண்டே இருந்தேன். சில சமயம் அவர் நகைச்சுவை செய்வார். சில சமயம் என்னை சிரிக்க வைப்பார். நானும் சிரிப்பேன். நாங்கள் இருவரும் வழியில் ஒரு கடையில் ஜூஸ் வாங்கி அங்கேயே நின்று ஜூஸ் குடிக்கத் தொடங்கினோம். அப்போதுதான் என் பார்வை சாலையின் ஓரத்தில் மறுபக்கம் ஒரு பெரிய சூட் கடையின் மீது விழுந்தது. கடையின் கண்ணாடிக்குள் ஒரு மிக அழகான சூட் வைக்கப்பட்டிருந்தது. அதன் நிறம் மிகவும் அழகாக இருந்தது. அதன் மீது அவ்வளவு அழகான வேலைப்பாடு இருந்தது. என் பார்வை அதில் ஒட்டிக்கொண்டது. நான் சிறிது நேரம் அதை பார்த்து கொண்டிருந்தேன். முடிவில் உடனே ராஜீவின் கையை பிடித்துச் சொன்னேன், பாருங்கள், அந்த சூட் எவ்வளவு அழகாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ராஜீவ் அந்த பக்கம் பார்த்து சிரித்துச் சொன்னார், ஆமாம், உண்மையாகவே மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆனால் பிறகு நானே சொன்னேன், விடுங்கள், அது மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும். நாம் அதை பார்த்து மகிழ்ச்சி அடையலாம். என் வார்த்தையை கேட்டு அவர் ஒன்றும் சொல்லவில்லை. வெறுமனே சிரித்துவிட்டு பிறகு நாங்கள் இருவரும் முன்னேறிச் சென்றோம். கொஞ்சம் தூரம் சென்று ஒரு சாட் கடையில் நின்றோம். ராஜு சொன்னார், இன்று சாட் சாப்பிடலாம். பல நாட்களாக சாப்பிடவில்லை. நானும் ஆம் என்றேன். நாங்கள் இருவரும் சாட் ஆர்டர் செய்யப் போகிறபோது திடீரென அவர் சொன்னார், அட, நான் அவருக்கு 200 ரூபாய் கொடுக்க மறந்துவிட்டேன். இங்கேயே நில்லுங்கள், நான் இப்போதே வருகிறேன். அவ்வளவு சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து சென்று விட்டார். அவர் போகும் திசையை பார்த்து எனக்கு புரிந்துவிட்டது, அவர் எங்கே போகிறார் என்று. ஆனால் நான் அவருக்கு ஒன்றும் சொல்லவில்லை. எனக்கு ஒன்றும் தெரியாதது போல் பாவனை செய்து அங்கேயே நின்று அவருக்காக காத்திருந்தேன். சுமார் 10-15 நிமிடங்களுக்குப் பிறகு அவர் திரும்பி வந்தார்.
அவரது கையில் ஒரு பெரிய பாக்கெட் இருந்தது. அவன் வரவுடன் உடனே அந்த பாக்கெட்டை என் பக்கம் நீட்டினான். இது உனக்குத்தான் என்று சொன்னான். ஆச்சரியத்துடன் அவனை பார்த்துவிட்டு பாக்கெட்டை திறந்தேன். என் கண்கள் விரிந்தன. ஏனென்றால் அதற்குள் அதே சூட் இருந்தது. நான் சற்று முன்பு பார்த்து நின்ற அதே சூட். நான் அதை பார்த்து மகிழ்ச்சியாகவும் ஆச்சரியத்துடனும் இருந்தேன். உடனே சொன்னேன், அரே, இதுதானே எனக்கு பிடித்த சூட். ஆனால் இது ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கும். நீ இதை எப்படி வாங்கினாய்? ராஜீவ் சிரித்துக்கொண்டே சொன்னான். அரே, அவ்வளவு விலை உயர்ந்தது இல்லை. வெறும் 5000 ரூபாய்தான். நான் அவனை பார்த்து 5000 ரூபாயும் குறைவா என்ன? உண்மையை சொல். இது 5000க்கு வராது. இதன் துணியை பார், எவ்வளவு அழகான வேலை செய்யப்பட்டிருக்கு. இது அதைவிடவும் அதிக விலை இருக்கும். நீ என்னிடம் போய் சொல்கிறாய் என்றேன். அவன் உடனே, இல்லை, உண்மையிலேயே 5000க்குத்தான். அதில் ஒரு சிறிய ஓட்டை இருந்தது. அதனால் கடைக்காரர் குறைந்த விலைக்கு கொடுத்துவிட்டார் என்றான். நான் அவன் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் அவன் சொன்னதில் எனக்கு எந்த நம்பிக்கையும் ஏற்படவில்லை. உன் பேச்சில் நம்பிக்கை இல்லை, எனக்கும் அந்த ஓட்டையை காட்டு என்றேன். அவன் உடனே பேச்சை திருப்பி, அதை விடு, வீட்டுக்குப் போய் பார்த்துக்கொள். முதலில் சாட் சாப்பிடுவோம். வீட்டுக்குப் போனதும் இந்த சூட்டை அணிந்து எனக்கு காட்டு என்றான். நான் புரிந்து கொண்டேன், அவன் உண்மையை சொல்ல விரும்பவில்லை. அதனால் நான் அதிகம் வாதம் செய்யவில்லை. பேச்சை அங்கேயே முடித்தேன். ஆனால் என் மனதில் ஒரு புதிய கேள்வி சேர்ந்து கொண்டது. நாங்கள் இருவரும் சாட் சாப்பிட்டுவிட்டு வீட்டுக்கு வந்தோம். முழு வழியிலும் நான் அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு சாதாரண லாரி டிரைவர் சில சமயங்களில் மாதக் கடைசியில் பணம் கூட இல்லாமல் இருப்பவன் இவ்வளவு எளிதாக இவ்வளவு விலையுயர்ந்த சூட்டை எப்படி வாங்க முடியும்? இன்று மட்டுமல்ல, கடந்த பல மாதங்களாக நான் பல விஷயங்களை பார்த்திருந்தேன். அவை எனக்கு புரியவில்லை. சில சமயம் அவன் பாக்கெட்டில் 60,000 ரூபாய் செக் வெளியே வரும். சில சமயம் பணம் இல்லை என்று சொல்வான். பிறகு திடீரென விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி வருவான். இப்போது எனக்கு உறுதியாக தெரிய ஆரம்பித்தது, அவனுக்கு வரும் பணம் லாரி ஓட்டுவதில் இருந்து மட்டும் வரவில்லை. எங்கோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. அதை அவன் என்னிடம் மறைக்கிறான். ஆனால் அது என்னவென்று இதுவரை எனக்கு தெரியவில்லை. அன்றிரவு நான் நள்ளிரவு வரை அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன். மனதுக்குள் தீர்மானித்தேன், இனி அவனிடம் உண்மையை கேட்டே ஆக வேண்டும். அவன் கோபித்தாலும் பரவாயில்லை. ஏனென்றால் அவன் என் கணவன் மட்டுமல்ல, என் உலகமே. அவனைப் பற்றி இருட்டில் இருக்க நான் விரும்பவில்லை. மறுநாள் எல்லாம் சாதாரணமாக இருந்தது. ஆனால் என் மனதில் கேள்விகள் அப்படியே இருந்தன. மாலையில் அவன் வேலைக்கு போகும்போது என்னிடம் வந்து, பிரியா, இன்று இரவு எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு. வீட்டுக்கு தாமதமாக வருவேன். நீ எனக்காக காத்திருக்க வேண்டாம். சரியான நேரத்தில் சாப்பிட்டுவிடு. உன்மேல் கவனம் வை என்றான். அவன் குரலில் வழக்கமான அன்பு இருந்தது. ஆனால் அன்று அவன் வார்த்தைகள் எனக்கு வித்தியாசமாக தோன்றின. ஏதோ சொல்ல விரும்புகிறான், ஆனால் சொல்ல முடியவில்லை என்று தோன்றியது. கதவு வரை சென்றுவிட்டு திடீரென திரும்பி புன்னகையுடன், நான் வெளியே போகிறேன். நீ என்னை வீட்டில் வைக்க மாட்டாய் என்றான். நான் சிரித்து, நீங்கள் எப்போதும் வெளியே போகும்போது இப்படித்தான் பேசுவீர்கள். ரொம்ப தூரம் போவது போல என்றேன். அவன் சில வினாடிகள் என்னை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மெல்லிய புன்னகையுடன், தெரியுமா, நான் திரும்பி வராமலே போய்விடுவேனோ என்றான். அவன் பேச்சை கேட்டதும் என் இதயம் துடித்தது. உடனே அவன் கையை பிடித்துக்கொண்டு, அப்படியெல்லாம் பேசாதீர்கள். எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. நீங்கள் நல்லபடியாக வேலையை முடித்து சீக்கிரம் வந்துவிடுங்கள். நான் உங்களுக்காக காத்திருப்பேன் என்றேன். அவன் புன்னகைத்து என்னை அணைத்து கொண்டான். சில வினாடிகள் நாங்கள் இருவரும் அப்படியே நின்றோம். பிறகு அவன் வெளியே சென்றான். நான் கதவில் நின்று அவன் போவதை பார்த்து கொண்டிருந்தேன். அவன் என் பார்வையில் இருந்து மறையும் வரை பார்த்தேன். அவன் போன பிறகு உள்ளே வந்தேன். ஆனால் என் மனம் ரொம்ப அமைதியற்று இருந்தது. ஏதோ ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் நடக்கப் போவது போல இருந்தது. நான் என்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டேன். நான் தேவையில்லாமல் அதிகம் யோசிக்கிறேன். ஆனால் மனம் நம்ப மறுத்தது. அன்றிரவு நான் தீர்மானித்தேன், ராஜீவ் திரும்பி வரும்போது அவனிடம் எல்லா கேள்விகளையும் கேட்பேன். 60,000 ரூபாய் செக்கை பற்றி கேட்பேன். சந்தையில் பார்த்த பிச்சைக்காரனை பற்றி கேட்பேன். அவனிடம் இவ்வளவு பணம் எங்கிருந்து வருகிறது என்று கேட்பேன். இனி நமக்குள் எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது என்று நினைத்திருந்தேன். ஆனால் எனக்கு சிறிதும் தெரியாது, நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதன் அன்றிரவு ஒருபோதும் திரும்பி வரப்போவதில்லை என்றும், என் வாழ்க்கை சில மணி நேரங்களில் நிரந்தரமாக மாறப்போகிறது என்றும். அவன் போன பிறகும் நான் நள்ளிரவு வரை கதவை பார்த்து கொண்டிருந்தேன். ஏன் என்று தெரியவில்லை. அன்றிரவு என் மனம் அமைதியாகவே இல்லை. ஏதோ கெட்டது நடக்கப் போவது போல தோன்றியது.
பிறகு நான் என்னைத்தானே சமாதானப்படுத்தி வீட்டு வேலைகளில் ஈடுபட்டேன். சமைத்தேன், பாத்திரங்கள் கழுவினேன். பிறகு அவன் வருவதற்காக காத்திருந்தேன். இரவு மெதுவாக கழிந்து கொண்டிருந்தது. ஆனால் ராஜீவிடம் இருந்து எந்த தகவலும் இல்லை. அடிக்கடி கடிகாரத்தை பார்த்தேன். ஒவ்வொரு வாகன சத்தத்துக்கும் கதவை பார்க்க ஓடினேன். திடீரென்று என் போன் அடித்தது. திரையில் அறியாத எண். நான் எடுத்தேன். மறுமுனையில் ஒரு ஆண் குரல் கம்பீரமாக ஒலித்தது. நீங்கள் ராஜீவின் மனைவி பிரியா தானே என்று கேட்டான். நான் பதறியபடி ஆம் நான் தான் என்றேன். அவன் சொன்னதை கேட்டதும் என் கால்களுக்கு கீழே தரை இடிந்தது. நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து பேசுகிறேன். உங்கள் கணவருக்கு மிகவும் பயங்கர விபத்து ஏற்பட்டது. அவரது வண்டியில் தீ பிடித்துவிட்டது. நிலைமை மிக மோசமாக இருந்ததால் அவரை காப்பாற்ற முடியவில்லை என்றான். அவன் பேச்சை கேட்டதும் என் கையில் இருந்து போன் விழுந்தது. என் உலகம் முழுவதும் ஒரு நொடியில் அழிந்துவிட்டது போல இருந்தது. காதுகளில் சத்தம் ஒலித்தது. எதுவும் புரியவில்லை. நான் உரக்க அழ ஆரம்பித்தேன். என் மூச்சு வேகமாக வந்தது. உடலில் இருந்து எல்லா சக்தியும் வெளியேறிவிட்டது போல இருந்தது. எப்படியோ என்னை தேற்றிக்கொண்டு உதவியுடன் விபத்து நடந்த இடத்திற்கு ஓடினேன். அங்கு சென்று பார்த்த காட்சி என் இதயத்தை பிளந்தது. முழு வண்டியும் எரிந்து கருகியிருந்தது. நாலா பக்கமும் போலீஸ்காரர்கள் நின்றிருந்தார்கள். கூட்டம் அலைமோதியது. நான் அங்கேயே தரையில் உட்கார்ந்து அழுதேன். சில மணி நேரங்களுக்கு முன் என்னுடன் சிரித்து பேசிய அந்த மனிதன் இப்போது இந்த உலகில் இல்லை என்பதை நம்பவே முடியவில்லை. சிறிது நேரத்தில் இந்த செய்தி ராஜீவின் தம்பி ரவிக்கும் தெரிந்தது. அவனும் அங்கு வந்தான். அவன் முகத்தில் துக்கம் இருந்தது. ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. அவன் துக்கம் எனக்கு வித்தியாசமாக தோன்றியது. அழுவது போல இருந்தாலும் அந்த கண்ணீர் உள்ளத்திலிருந்து வருவது போல இல்லை. அந்த நேரத்தில் நான் மிகவும் உடைந்து போயிருந்தேன். எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்தும் நிலையில் இல்லை. மறுநாள் ராஜீவின் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. நான் முழு நேரமும் அழுது கொண்டே இருந்தேன். என் வாழ்க்கைக்கான காரணமே முடிந்துவிட்டது போல இருந்தது. என் தாய் தந்தையர் ஏற்கனவே இல்லை. மாமா மாமியுடன் உறவும் முன்பு போல இல்லை. இப்போது ராஜீவும் என்னை விட்டு போய்விட்டான். நான் முற்றிலும் தனியாகிவிட்டேன். இறுதிச் சடங்குக்குப் பிறகு ரவி என்னுடன் அதே வீட்டில் தங்க ஆரம்பித்தான். ஏனென்றால் இப்போது எனக்கும் அவனுக்கும் ஒருவரைத் தவிர வேறு யாரும் இல்லை. ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. எனக்கு அவன் எப்போதும் கொஞ்சம் வித்தியாசமாகவே தோன்றினான். கதை தொடர்கிறது. அவர் எப்போதும் அப்படித்தான் இருப்பார். நான் அவரிடம் போகும்போது அவர் போனை வெட்டி விடுவார். முதலில் நான் இதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் மெல்ல மெல்ல அவர் என்னிடமிருந்து ஏதோ ஒளித்து வைத்திருக்கிறார் என்று தோன்ற ஆரம்பித்தது. ஒரு நாள் நான் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போது ரவி முற்றத்தில் நின்று கொண்டு யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தேன். அவரது குரல் மெல்லியதாக இருந்தாலும் சில வார்த்தைகள் என் காதில் விழுந்தன. அவர் சொல்லிக் கொண்டிருந்தார், நீ கவலைப்படாதே, கொஞ்சம் பொறுமையாக இரு. முதலில் ஒரு மனிதனை வழியிலிருந்து அகற்ற வேண்டும். அதன் பிறகு நான் உன்னை இங்கே அழைத்து வருகிறேன். அவரது பேச்சை கேட்டதும் நான் அப்படியே நின்றுவிட்டேன். கையில் இருந்த கண்ணாடி கிட்டத்தட்ட கீழே விழுந்துவிடும் அளவுக்கு ஆனது. அவர் யாரை பற்றி பேசுகிறார், யாரை வழியிலிருந்து அகற்றப் போகிறார், யாரை இங்கே அழைத்து வரப்போகிறார் என்று எனக்கு புரியவே இல்லை. அமைதியாக அங்கேயே நின்று கேட்க முயன்றேன். ஆனால் அப்போதுதான் அவர் என்னை பார்த்துவிட்டார். உடனே போனை வெட்டிவிட்டு எதுவும் நடக்காதது போல நடிக்க ஆரம்பித்தார். நான் என் அறைக்கு திரும்பி வந்துவிட்டேன். ஆனால் அவரது வார்த்தைகள் என் மனதில் சுழல ஆரம்பித்தன. அன்று இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. மீண்டும் மீண்டும் அவரை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன். சில நாட்களுக்குப் பிறகு இன்னொரு செய்தி தெரிந்தது. அது என்னை முழுவதுமாக அதிர வைத்தது. ஒரு நாள் ரவி அவசரமாக வீட்டை விட்டு வெளியேறினார். தன் போனை அறையில் மறந்துவிட்டார். அப்போது அவரது போனுக்கு தொடர்ந்து அழைப்புகள் வர ஆரம்பித்தன. முதலில் நான் போனை புறக்கணித்தேன். ஆனால் மீண்டும் மீண்டும் அழைப்பு வந்தபோது திரையை பார்த்தேன். ஒரு பெண்ணின் பெயர் எழுதியிருந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு ஒரு செய்தியும் வந்தது. அதில் எழுதியிருந்தது, நீ என்னை எப்போது அழைக்கப் போகிறாய்? நான் இன்னும் காத்திருக்க முடியாது. இதை படித்ததும் நான் அதிர்ச்சியடைந்தேன். ஏனென்றால் ராஜீவ் எப்போதும் சொல்வார், ரவி இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறார். அவரது கவனம் முழுவதும் தன் எதிர்காலத்தில் மட்டும்தான் என்று. ஆனால் இப்போது விஷயம் வேறு என்று தோன்றியது. மெல்ல மெல்ல ரவிக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது என்பது தெரிய வந்தது. அவர் இதை என்னிடமிருந்தும் தன் சகோதரர் ராஜீவிடமிருந்தும் மறைத்திருந்தார். அவர் ஒருபோதும் இதை பற்றி வெளிப்படையாக பேசியதில்லை. அவர் தன் திருமணத்தை எல்லாரிடமிருந்தும் மறைத்து வைத்திருந்த காரணம் என்ன? அவருக்கு மனைவி இருந்தால் அவள் இங்கே ஏன் இல்லை? என் மனதில் ஒவ்வொன்றாக கேள்விகள் எழ ஆரம்பித்தன.
இப்போது ராஜீவின் மரணமும் ரவியின் ரகசியமும் ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவை என்று தோன்ற ஆரம்பித்தது. ஆனால் அப்போது என்னிடம் உறுதியான ஆதாரம் இல்லை, வெறும் சந்தேகம் மட்டும்தான். உண்மை என் முன் வரும் வரை நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தேன். ஏனென்றால் இந்த வீட்டில் ராஜீவின் மரணத்தின் துயரம் மட்டுமல்ல, ஒரு பெரிய ரகசியமும் மறைந்திருக்கிறது என்பதை உணர ஆரம்பித்திருந்தேன். அது மெல்ல மெல்ல என் முன் வரப்போகிறது. என் வாழ்க்கை இவ்வளவு விரைவில் மாறிவிடும் என்று நான் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்ததில்லை. ராஜீவின் மரணத்திற்கு பிறகு என் மனதில் கேள்விகளின் புயல் எழுந்தது. ஆனால் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்பவர் யாரும் இல்லை. நான் மற்றும் ரவி ஒரே வீட்டில் இருந்தோம், ஆனால் எங்களுக்கு இடையே கிட்டத்தட்ட எந்த பேச்சும் இல்லை. அவர் தன் வேலையில் மும்முரமாக இருப்பார், நானோ என் உலகத்தில் மூழ்கியிருப்பேன். வீட்டில் எப்போதும் ஒரு விசித்திரமான அமைதி நிலவும். முன்பு சிரிப்பும் பேச்சுக்களும் நிறைந்திருந்த வீடு இப்போது எனக்கு ஒரு சுடுகாடு போல தோன்ற ஆரம்பித்தது. நான் எங்கே திரும்பினாலும் ராஜீவின் நினைவு மட்டும்தான் வரும். சில சமயம் அவரது புன்னகை, சில சமயம் அவரது பேச்சு, சில சமயம் அவரது கனவுகள். அவர் எப்போதும் சொல்வார், ஒரு நாள் நாம் பெரிய வீடு கட்டுவோம், சொந்த காரும் இருக்கும், நாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று. ஆனால் இப்போது அவரே நம்மை விட்டுச் சென்று விட்டார். நான் பல மணி நேரம் உட்கார்ந்து அவரை பற்றியும் என் கனவுகளை பற்றியும் அவரது முழுமையடையாத வாக்குறுதிகளை பற்றியும் அவர் உயிரைவிட அதிகம் நேசித்த லாரியை பற்றியும் யோசிப்பேன். இனி என் வாழ்க்கை எந்த திசையில் போகிறது, நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது புரியவில்லை. நேரம் கடந்து கொண்டிருந்தது, ஆனால் என் காயங்கள் ஆறவில்லை. பிறகு ஒரு நாள் நான் ஒருபோதும் கற்பனை கூட செய்யாத ஒரு சம்பவம் நடந்தது. அன்று நான் என் அறையில் உட்கார்ந்திருந்தேன். அப்போது ரவி என் முன் வந்து நின்றார். அவரது முகத்தில் கோபம் தெளிவாக தெரிந்தது. அவர் என்னை பார்த்து மிகவும் கடுமையான தொனியில் சொன்னார், நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியேறுங்கள். அவரது வார்த்தைகளை கேட்டதும் நான் அதிர்ச்சியடைந்தேன். என்ன அர்த்தம் என்று கேட்டேன். அவர் சொன்னார், இப்போது என் சகோதரன் இந்த உலகில் இல்லை. உங்களுடைய உறவும் அவருக்காகத்தான் இருந்தது. இப்போது அவர் இல்லாததால் இந்த வீட்டில் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அதனால் நீங்கள் இங்கிருந்து போய்விடுவது நல்லது. அவரது வார்த்தைகளை கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டு சொன்னேன், உன் மனைவியை இந்த வீட்டிற்கு அழைத்து வர வேண்டும் என்றால் அழைத்து வா, எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் எங்கும் போக மாட்டேன். இந்த உலகில் எனக்கு யாரும் இல்லை. இந்த வீடு உன் சகோதரனுடையது மட்டும் அல்ல, என்னுடையதும் தான். நான் இங்கே ஒரு மூலையில் இருந்து கொள்வேன். உங்களுடைய வாழ்க்கையில் தலையிட எனக்கு எந்த தேவையும் இல்லை. ஆனால் ரவிக்கு என் வார்த்தைகள் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை. அவர் மேலும் கோபத்தில் சொன்னார், இல்லை, நான் உன்னை இங்கே இருக்க அனுமதிக்க மாட்டேன். உன்னால் எங்களுடைய தனி உரிமை கெடும். உண்மையை சொன்னால் உன்னை இந்த வீட்டில் ஒரு நாள் கூட மேலும் பொறுத்து கொள்ள முடியாது. அவரது வார்த்தைகள் என் இதயத்தை காயப்படுத்தின. நான் தொடர்ந்து அவனிடம் வேண்டினேன். ஆனால் அவர் கேட்க தயாராக இல்லை. பிறகு திடீரென்று அவர் என் கையை பிடித்து கதவு பக்கம் இழுக்க ஆரம்பித்தார். நான் பயந்து போனேன். வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் அவரிடம் மனிதத்தன்மை சிறிதும் மிச்சமில்லை போலிருந்தது. அவர் கதவை திறந்து என்னை வீட்டிற்கு வெளியே தள்ளிவிட்டார். நடு இரவு நேரம். எல்லா பக்கமும் இருள் சூழ்ந்திருந்தது. சாலை கிட்டத்தட்ட வெறிச்சோடியிருந்தது. நான் சமநிலையை இழந்து கீழே விழப்போனேன். அப்போது யாரோ பின்னால் இருந்து வந்து என்னை பிடித்து கொண்டார். நான் பயந்து திரும்பி பார்த்தேன். ஒரு போலீஸ் அதிகாரி என் பின்னால் நின்றிருந்தார். அவர் என்னை பிடிக்காவிட்டால் நான் மோசமாக தரையில் விழுந்திருப்பேன். போலீஸ் அதிகாரி என்னை சமநிலைப்படுத்தினார். பிறகு ரவியை பார்த்தார். அவரது கண்களில் கண்டிப்பு தெளிவாக தெரிந்தது. அவர் கோபத்துடன் ரவியிடம் கேட்டார், இது என்ன நடக்கிறது? ஒரு பெண்ணை நடு இரவில் இப்படி வீட்டிற்கு வெளியே ஏன் தள்ளிவிடுகிறாய்? ரவி சில கணங்கள் திகைத்து போனார். அவரது முகநிறம் மாறிவிட்டது. நான் இன்னும் அதிர்ச்சியில் நின்றிருந்தேன். ஏனென்றால் இந்த போலீஸ் அதிகாரி அங்கே எப்படி வந்தார் என்பதே எனக்கு தெரியவில்லை. அதைவிட பெரிய விஷயம், அவரது கண்களில் என்னை ஏற்கனவே அறிந்தவர் போல ஒரு பார்வை இருந்தது. நான் இன்னும் சாலையில் நின்று கொண்டிருந்தேன். எனக்கு என்ன நடக்கிறது என்பதே புரியவில்லை. அப்போது நான் போலீஸ் அதிகாரியிடம் கேட்டேன், நீங்கள் இவ்வளவு இரவில் இங்கே என்ன செய்கிறீர்கள்? அவர் ரவியை பார்த்தபடி சொன்னார், நான் உங்கள் சகோதரரின் வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கிறேன். அதே தொடர்பாக எனக்கு சில விஷயங்கள் தெரிய வந்துள்ளன. அதை பற்றி உங்களுடன் பேச வேண்டும். பிறகு அவர் தன் கையில் வைத்திருந்த ஒரு தங்க செட்டை என்னிடம் நீட்டினார். இது அந்த விபத்தில் முழுவதுமாக எரிந்த கார் லாரியில் இருந்து கிடைத்தது. இந்த செட் பாதுகாப்பாக மீதமிருந்தது.
இதனுடன் கிடைத்த காகிதத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்காக செய்யப்பட்டதாக இருக்கலாம். இதை கேட்டதும் நான் அதிர்ச்சியடைந்தேன். ஏனென்றால் நான் இந்த செட்டை முன்பு பார்த்ததே இல்லை. ரவியும் ஒரு கணம் திகைத்தார். ஆனால் உடனே தன்னை சமாளித்துக் கொண்டு, நான் நாளை காவல் நிலையத்திற்கு வந்து எல்லாவற்றையும் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக வீட்டிற்குள் போய் கதவை மூடிவிட்டார். நான் அங்கேயே நின்றுவிட்டேன். எனக்கு போவதற்கு எங்கும் இடம் இல்லை. அப்போது அந்த போலீஸ் அதிகாரி என்னை நோக்கி திரும்பி மென்மையான குரலில் சொன்னார், என் பெயர் ராஜ். நீங்கள் விரும்பினால் என்னுடன் என் வீட்டிற்கு வரலாம். அங்கே என் அம்மாவும் சகோதரியும் இருக்கிறார்கள். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நான் சில கணங்கள் அவரை பார்த்தேன். இந்த இரவில் வேறு எங்கே போவேன் என்று யோசித்துவிட்டு அவரோடு போவதே சரி என்று முடிவு செய்தேன். அவர் என்னை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார். அங்கே சென்றதும் அவரது அம்மாவும் சகோதரியும் என்னை மிகவும் அன்பாக வரவேற்றார்கள். அவர்கள் என்னிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. முதலில் எனக்கு தண்ணீர் கொடுத்தார்கள், பிறகு சாப்பாடு போட்டார்கள். இனி எந்த கவலையும் வேண்டாம், நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்று சொன்னார்கள். அவர்களின் வார்த்தைகளை கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வந்தது. ஏனென்றால் ராஜீவின் மரணத்திற்கு பிறகு முதன்முறையாக யாராவது என்னிடம் இவ்வளவு அன்பை காட்டினார்கள். சாப்பிட்ட பிறகு அவர்கள் என்னை அறைக்கு ஓய்வெடுக்க அனுப்பிவிட்டார்கள். படுக்கையில் படுத்தேன். ஆனால் என் கண்களுக்கு தூக்கம் வரவில்லை. மனதில் 1000 கேள்விகள் சுழன்று கொண்டிருந்தன. எப்போது தூக்கம் வந்ததோ தெரியவில்லை. காலையில் என் தூக்கம் கலைந்தபோது யாரோ ஒருவரின் இனிமையான குரல் காதில் விழுந்தது. நான் எழுந்து உட்கார்ந்து பார்த்தேன். ராஜின் சகோதரி என் முன் நின்று புன்னகைத்துக் கொண்டிருந்தாள். அக்கா, எழுந்திடுங்கள், உங்களுக்காக காலை உணவு கொண்டு வந்திருக்கிறேன் என்றாள். அவளது குரலில் அவ்வளவு அன்பு இருந்தது. நான் அவளை நீண்ட காலமாக அறிந்திருப்பது போல தோன்றியது. நான் கைகளை கழுவி அவளுடன் உட்கார்ந்து காலை உணவு சாப்பிட்டேன். அவள் தொடர்ந்து என்னுடன் பேசிக்கொண்டே இருந்தாள். அதனால் என் மனம் கொஞ்சம் இலகுவாகியது. சிறிது நேரத்திற்கு பிறகு ராஜும் அங்கே வந்தார். அவரது முகத்தில் தீவிரம் இருந்தது. அவர் நாற்காலியை இழுத்து என் எதிரே உட்கார்ந்தார். பிறகு சொன்னார், நான் உங்களுடன் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டும். அவரது குரலை கேட்டதும் என் இதயம் படபடக்க ஆரம்பித்தது. என்ன விஷயம் என்று கேட்டேன். அவர் ஆழ்ந்த மூச்சு விட்டு சொன்னார், நான் உங்களிடம் சொல்லப்போகும் விஷயம் உங்களுக்கு கேட்பதற்கு எளிதாக இருக்காது. ஆனால் நீங்கள் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அமைதியாக அவரை பார்த்தேன். அப்போது அவர் சொன்னார், உங்கள் கணவர் வெறும் லாரி ஓட்டுநராக மட்டும் வேலை செய்யவில்லை. அவர் சில சட்டவிரோத நபர்களுடன் தொடர்பில் இருந்தார். பலமுறை அத்தகைய பொருட்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார். அவை சட்டப்படி கொண்டு செல்லக்கூடாதவை. இதை கேட்டதும் யாரோ என் கால்களுக்கு கீழிருந்து நிலத்தை பிடுங்கிவிட்டது போல தோன்றியது. நான் உடனே சொன்னேன், அப்படி இருக்க முடியாது. ராஜீவ் அப்படி ஒருபோதும் செய்ய முடியாது. அவர் மிகவும் நல்ல மனிதர். ராஜாவிடமிருந்து நான் கேட்டேன். நான் அவர் கெட்ட மனிதர் என்று சொல்லவில்லை. ஆனால் எத்தனை முறை மக்கள் கட்டாயத்தால் தவறான வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவரிடம் திடீரென்று பணம் வந்ததற்கு காரணம் இதுதான். வெறும் லாரி ஓட்டுவதால் அவ்வளவு சம்பாதிக்க முடியாது. நான் அப்படியே உறைந்து போய் உட்கார்ந்து விட்டேன். ஏனென்றால் திடீரென்று என் முன் பல பழைய விஷயங்கள் தெளிவாக தெரிய ஆரம்பித்தன. 60,000 ரூபாய் காசோலை, விலையுயர்ந்த ஆடைகள், திடீரென்று வந்த பணம். அவரிடம் பல ரகசியங்கள் இருந்தன. அவற்றைப் பற்றி அவர் ஒருபோதும் திறந்து பேசியதில்லை. பிறகு ராஜா அந்த தங்க நகை அமைப்பை என் பக்கம் நீட்டி, இந்த அமைப்பை அவர் உங்களுக்காகவே தன் சம்பாத்தியத்திலிருந்து செய்ய வைத்திருந்தார். ஒரு சிறப்பு நாளில் உங்களுக்கு கொடுக்க நினைத்திருக்கலாம் என்றார். என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. ஏனென்றால் அவர் எப்போதும் என்னிடம் சொல்வது நினைவுக்கு வந்தது. ஒரு நாள் உன்னை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் என்று. இது அவரது அந்த முயற்சியாக இருக்கலாம். பதமாக மெதுவாக கேட்டேன். ஆனால் அவரது உயிலை பற்றி என்ன? அவர் எல்லாவற்றையும் என் பெயரில் எழுதிவிட்டதாக சொல்வாரே. ராஜா தலையை ஆட்டி, இல்லை, அப்படிப்பட்ட எந்த உயிலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இதுவரை நடந்த விசாரணையில் அப்படிப்பட்ட எந்த ஆவணமும் வெளிவரவில்லை. அவர் ஒருபோதும் உயில் எழுதாமல் இருக்கலாம், அல்லது யாரோ அதை மறைத்திருக்கலாம். ஆனால் இப்போது என் கையில் அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றார். நான் முழுமையாக உடைந்து போயிருந்தேன். இதுவரை உண்மை என்று நினைத்து வாழ்ந்த வாழ்க்கை பாதி பொய்யும் பாதி ரகசியங்களும் நிறைந்ததாக தோன்றியது. ஆனால் என் மனதிற்குள் ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் எழுந்தது.
ராஜீவ் உண்மையில் அந்த விதமானவர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தால் அவரது விபத்து வெறும் விபத்தா அல்லது அதற்கு பின்னால் வேறு உண்மை மறைந்திருக்கிறதா? அந்த கேள்விக்கான பதில் என் வாழ்க்கையை மீண்டும் முழுமையாக மாற்றிவிடும் என்பதை நான் கொஞ்சமும் யூகிக்கவில்லை. ராஜா எனக்கு நம்பிக்கை அளித்தார். ராஜீவை தவறான பாதையில் தள்ளினவர்கள் விரைவில் பிடிபடுவார்கள். நான் இந்த விஷயத்தை முழுமையாக விசாரித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம். உண்மை நிச்சயம் வெளிவரும் என்றார். அவரது வார்த்தைகளைக் கேட்டு என் மனதிற்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைத்தது. முதல் முறையாக யாரோ உண்மையில் ராஜுவுக்கு நீதி தேடுகிறார்கள் என்று உணர்ந்தேன். காலம் மெதுவாக கழிந்தது. அந்த காலத்தில் ராஜாவின் அம்மாவுடனும் அவரது சகோதரியுடனும் எனக்கு நல்ல நட்பு ஏற்பட்டது. அவர்கள் இருவரும் என்னை அவ்வளவு அக்கறையுடன் பார்த்து கொண்டார்கள். பலமுறை நான் என் சொந்த குடும்பத்தினரிடையே இருப்பது போல் உணர்ந்தேன். ராஜீவ் போன பிறகு என் வாழ்க்கையில் ஏற்பட்ட வெறுமையை அவர்கள் தங்கள் அன்பாலும் பாசத்தாலும் கொஞ்சம் குறைத்துவிட்டார்கள். ராஜாவின் வீட்டிற்கு அருகிலேயே ஒரு சிறிய வீடு இருந்தது. அது அவருடையதே. பல வருடங்களாக காலியாக கிடந்தது. ஒரு நாள் நான் ராஜாவிடம் நான் அந்த வீட்டை வாங்க விரும்புகிறேன் என்றேன். அவர் சிரித்து, நீ வாங்க விரும்பினால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நாங்களும் அதை விற்கலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தோம் என்றார். நான் சரி, அப்படியானால் நான் அதை வாங்கிவிடுகிறேன் என்றேன். சில நாட்களில் அந்த வீடு என் பெயருக்கு மாறியது. நான் அதை பழுது பார்க்கத் தொடங்கினேன். சுவர்களை சரி செய்தேன், கூரையை பழுது பார்த்தேன். வீட்டை முழுவதும் புதியதாக மாற்றினேன். வேலை நடக்கும் வரை நான் ராஜாவின் வீட்டிலேயே தங்கினேன். அங்கு எனக்கு பாதுகாப்பும் பாசமும் கிடைத்தன. ஒரு மாலை ராஜா என் அருகில் வந்தார். அவரது முகத்தில் தீவிரம் இருந்தது. அவர் என் முன் உட்கார்ந்து, எனக்கு உன்னிடம் ராஜீவின் வழக்கை பற்றி பேச வேண்டும் என்றார். என் இதயம் துடிக்கத் தொடங்கியது. உடனே கேட்டேன், என்ன நடந்தது? அவர் ஆழமாக மூச்சுவிட்டு, ராஜீவை கொல்ல முயன்றவர்கள் பிடிபட்டார்கள். அவரது லாரியில் தீ வைத்தவர்கள். இது சாதாரண விபத்து அல்ல. அவர்கள் அவரை கொலை செய்து அதை விபத்தாக காட்ட முயன்றார்கள் என்றார். அவரது வார்த்தைகளை கேட்டு என் கண்களில் கண்ணீர் வந்தது. இத்தனை நாட்களாக நான் எதிர்பார்த்த உண்மை இறுதியில் வெளிவந்தது. மனதிற்கு வலியும் உண்டானது, ஆனால் நிம்மதியும் உண்டானது. ஏனென்றால் இப்போது குறைந்தபட்சம் ராஜீவின் மரணம் வெறும் விபத்து அல்ல. அதற்கு பின்னால் பலரின் சதி இருந்தது என்பது தெரிந்தது. நான் ராஜாவுக்கு நன்றி கூறினேன். ஏனென்றால் அவர் இவ்வளவு நேர்மையுடன் வழக்கை பார்க்காவிட்டால் உண்மை ஒருபோதும் வெளிவந்திருக்காது. அன்று இரவு பல நாட்களுக்குப் பிறகு எனக்கு நிம்மதியான தூக்கம் வந்தது. அடுத்த நாள் நான் ராஜாவிடம் நான் ராஜீவின் லாரியை பழுது பார்க்க விரும்புகிறேன் என்றேன். அவர் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்து, ஆனால் அந்த லாரி கிட்டத்தட்ட முழுவதும் எரிந்துவிட்டதே, அதை பழுது பார்ப்பது எளிதல்ல என்றார். நான், எனக்கு பரவாயில்லை, எவ்வளவு நேரம் ஆனாலும் எவ்வளவு பணம் ஆனாலும் சரி, அதை மீண்டும் முன்பு போலவே பார்க்க விரும்புகிறேன். அது வெறும் லாரி அல்ல, அது ராஜீவின் கனவு, அவரது அடையாளம், அவரது மிகவும் பிரியமான பொருள் என்றேன். ராஜா சிறிது நேரம் அமைதியாக இருந்து, நீ உண்மையில் விரும்பினால் நான் உன்னுடன் வருகிறேன் என்றார். நாங்கள் இருவரும் அந்த லாரியை எடுத்து ஒரு பெரிய மெக்கானிக்கிடம் சென்றோம். அவர் லாரியை கவனமாக பார்த்து, வேலை மிகவும் கடினம், பணமும் நிறைய ஆகும், நேரமும் நிறைய ஆகும் என்றார். நான் யோசிக்காமல், பரவாயில்லை, எவ்வளவு பணம் ஆனாலும் போடுங்கள், அதை சரி செய்து விடுங்கள், நான் பழைய படங்களை காட்டுகிறேன், அதை முன்பு போலவே செய்ய முயற்சி செய்யுங்கள் என்றேன். அவர் வேலையை தொடங்கினார். நான் அவ்வப்போது சென்று பார்த்து கொண்டிருந்தேன். சில நாட்களுக்குப் பிறகு ஒரு மாலை ராஜாவின் அம்மா என் அருகில் வந்தார். அவர் என் அருகில் உட்கார்ந்து மெதுவாக பேசத் தொடங்கினார். பிறகு திடீரென்று என் கையை தன் கையில் எடுத்து, மகளே, நான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் என்றார். நான் புன்னகைத்து, சொல்லுங்கள் அம்மா, என்ன விஷயம் என்றேன். அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்து, மகளே, நீ ராஜாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். அவரது வார்த்தைகளைக் கேட்டு நான் உடனே அமைதியாகிவிட்டேன். என்ன சொல்வதேன் என்று தெரியவில்லை. அவர் தொடர்ந்தார், எனக்கு தோன்றுகிறது ராஜா உன்னை விரும்புகிறார். உண்மையைச் சொல்ல வேண்டுமானால் நீ அவரது வாழ்க்கையில் வந்ததிலிருந்து அவரிடம் பெரிய மாற்றத்தை பார்த்திருக்கிறேன். முன்பு இருந்ததை விட அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறார். பிறகு மெதுவாக, சில வருடங்களுக்கு முன் ராஜாவின் மனைவி இறந்துவிட்டாள். அவர் தன் மனைவியை மிகவும் நேசித்தார். ஆனால் ஒரு கார் விபத்தில் அவள் அவரை எப்போதும் விட்டுச் சென்று விட்டாள். அதற்கு பிறகு ராஜா ஒருபோதும் யாரை பற்றியும் யோசிக்கவில்லை.
தன்னை தன் வேலையிலும் குடும்பத்திலும் மட்டும் கட்டுப்படுத்திக் கொண்டார். ஆனால் நீ வந்ததிலிருந்து அவரது முகத்தில் மீண்டும் புன்னகை தோன்றியிருக்கிறது என்றார். நான் அவரது வார்த்தைகளை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். பிறகு மெதுவாக, அம்மா, நான் ராஜீவை மிகவும் நேசித்தேன். இன்றும் அவரை மறக்க முடியவில்லை. எனக்கு இந்த முடிவு எளிதல்ல என்றேன். அவர் என் தலையை தடவி, மகளே, நான் உன் மீது எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை. வெறும் என் கருத்தை சொன்னேன். முடிவு முழுக்க உன்னுடையது. எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் என்றார். நான் இதை பற்றி யோசித்துச் சொல்கிறேன் என்றேன். அவர் சிரித்து தலையை ஆட்டிவிட்டு சென்றார். ஆனால் அன்று இரவு நான் கொஞ்சமும் தூங்க முடியவில்லை. படுக்கையில் படுத்துக்கொண்டு கூரையை பார்த்தபடி அதே விஷயங்களைப் பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தேன். ஒரு பக்கம் ராஜீவின் நினைவுகள், அவற்றை நான் ஒருபோதும் மறக்க முடியாது. மறுபக்கம் ராஜா, என் மிகக் கடினமான நேரத்தில் எனக்கு துணையாக இருந்தவர், ஆதரவளித்தவர், பாதுகாப்பு அளித்தவர், எனக்காக நீதியும் தேடித் தந்தவர். மீண்டும் மீண்டும் என்னை நானே கேட்டுக்கொண்டேன், ஒரு மனிதனுக்கு இரண்டாவது வாய்ப்பு கொடுப்பது தவறா, அல்லது இது ராஜீவின் நினைவுகளுக்கு துரோகமா? முழு இரவும் இந்த கேள்விகளுக்குள் கழிந்தது. வரப்போகும் நாட்களில் என் மனம் என்னை எந்த திசையில் கொண்டு செல்லும் என்பதை நான் கொஞ்சமும் யூகிக்கவில்லை. காலை வந்ததும் என் மனதில் அதே விஷயங்கள் சுழன்றன. முழு இரவும் யோசித்த அதே விஷயங்களில் நான் மூழ்கியிருந்தேன். அப்போது ராஜாவின் அம்மா மீண்டும் என் வீட்டிற்கு வந்தார். அவர் அன்புடன் என் தலையை தடவி சிரித்துக்கொண்டே, மகளே, நேற்று நான் சொன்ன விஷயத்தைப் பற்றி ஏதாவது யோசித்தாயா என்றார். நான் சிறிது நேரம் அவரை பார்த்து மெதுவாக தலையை ஆட்டினேன். என் வார்த்தையை கேட்டதும் அவரது முகத்தில் மகிழ்ச்சி பரவியது. உடனே என்னை கட்டிப்பிடித்துக் கொண்டார். அவரது கண்களிலும் மகிழ்ச்சியின் கண்ணீர் இருந்தன. நீண்ட காலமாக அவர் இதை கேட்க விரும்பியிருக்கலாம். பிறகு எல்லாம் மிகவும் விரைவாகவே நடந்துவிட்டது. எந்தவிதமான சத்தமும் ஆரவாரமும் இல்லாமல், பெரிய சடங்குகளும் இல்லாமல், எந்தவிதமான ஆடம்பரமும் இல்லாமல், சில நாட்களுக்குப் பிறகு மிகவும் எளிமையாக என்னுடையும் ராஜுடனும் திருமணம் நடந்துவிட்டது. திருமண நாளில் என் மனதில் பலவிதமான உணர்வுகள் இருந்தன. நான் மகிழ்ச்சியாகவும் இருந்தேன், உணர்ச்சி வசப்பட்டும் இருந்தேன். ஏனென்றால் வாழ்க்கை எனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தருகிறதாக இருந்தது. திருமணத்திற்கு பிறகு முதல் இரவு வந்தபோது நாங்கள் இருவரும் அறையில் அமர்ந்திருந்தோம். அறையில் ஆழ்ந்த அமைதி நிலவியது. சிறிது தயக்கமும் இருந்தது. அப்போது ராஜ் என் அருகே வந்து அமர்ந்து சிரித்துக்கொண்டே சொன்னார், நீ இப்போது இருக்கிறபடிதான் இரு. உன்னை நீயே மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீ எப்போதும் இப்போது சிரிப்பது போலவே சிரித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவன் சொன்னதைக் கேட்டு என் முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை தோன்றியது. பிறகு திடீரென்று அவன் சொன்னான், அடே, உனக்காக கொண்டு வந்த பரிசை கொடுக்கவே மறந்துவிட்டேன். நான் ஆச்சரியப்பட்டு அவனை பார்த்து என்ன பரிசு என்று கேட்டேன். அவன், வா, என்னோடு வெளியே வந்து பார் என்றான். பிறகு என் கையை பிடித்து வீட்டிற்கு வெளியே அழைத்துச் சென்றான். இரவு நேரம். வெளியே மென்மையான காற்று வீசிக்கொண்டிருந்தது. நான் வெளியே வந்தவுடன் என் பார்வை எதிரே நின்ற ஒரு பொருளின் மீது விழுந்தது. சில கணங்கள் நான் அங்கேயே நின்றுவிட்டேன். என் எதிரே அதே ட்ரக் நின்று கொண்டிருந்தது. ராஜீவின் மிகவும் பிரியமான பொருள் என்று நான் எப்போதும் சொல்லிக் கொண்டிருந்த அதே ட்ரக். விபத்தில் எரிந்து போன அதே ட்ரக். அதை மீண்டும் முன்பு போலவே செய்ய வேண்டும் என்று நான் பிடிவாதமாக இருந்த அதே ட்ரக். இப்போது அது முற்றிலும் புதியதாக தெரிந்தது. அதனுடன் எதுவும் நடந்ததே இல்லை என்பது போல. அதை பார்த்ததும் என் கண்களில் இருந்து கண்ணீர் வரத் தொடங்கியது. நான் அதை வெறுமனே பார்த்து கொண்டே இருந்தேன். எனக்கு அந்த ட்ரக் வெறும் ஒரு ட்ரக் அல்ல. அது என் நினைவுகளின் ஒரு பகுதி. அதில் ராஜீவின் கனவுகள் இருந்தன. அவனது உழைப்பு இருந்தது. அவனது அன்பு இருந்தது. நான் அழுது கொண்டிருந்தேன். ராஜ் அமைதியாக என்னை பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்குப் பிறகு நான் அவனை பார்த்தேன். அவன் மென்மையாக சிரித்து, ஒரு கால் நீ நினைக்கிறாய் நான் உன் முதல் கணவனை நினைத்து அழுகிறாய் என்று நினைக்கிறேன் என்று. உண்மையை சொல்லுகிறேன். நான் அப்படி எதுவும் நினைக்கவில்லை. சிறு வயதிலிருந்தே பொறாமை இருந்திருந்தால் இந்த ட்ரக்கை நான் ஒருபோதும் சரி செய்ய வைத்திருக்க மாட்டேன். இது உனக்கு எவ்வளவு முக்கியமானது என்று எனக்கு தெரியும். உன் நினைவுகளுடன் நான் போரிட விரும்பவில்லை என்றான். அவன் சொன்னதை கேட்டு என் மனதில் அவனுக்கான மரியாதை மேலும்